ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரியாமதி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கூலி படத்தோட ரிவ்யூ. ஆமாங்க, எங்கள் ஊரில் நெதர்லாண்ட்ஸ் எங்கள் சிட்டியில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாங்க. நேற்று நைட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நைட்டு 1 மணி ஆனதுனால இப்போ கொடுக்குறேங்க. ஓகே, ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லிடுறேங்க. தலைவர் படம் லோக்கி எடுத்துருக்கிறாரு. செம்மையான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆச்சான்னா கொஞ்சம் ஆச்சுங்க. நல்லாயிருக்கு. அதுக்காக படம் நல்லா இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். காசு கொடுத்து போய் பார்த்ததுக்கு ஒர்த்து. தலைவரை ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்கிறாங்க. நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பயங்கரமான திருவிழா தான். செம்மையாக காமிச்சிருக்காங்க, செம்மையாக நடிச்சிருக்கிறார் தலைவர். ஆஸ் யூஷுவல் தலைவரோட நடிப்பை நம்ம சொல்லவா வேணும், சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறையா பேர் பப்ளிக் ரிவ்யூவில் செம்மையாக கதறிட்டு இருந்தாங்க. நாகார்ஜுனா எவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ நல்ல ஆக்டர், அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கொடுக்கல, அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக நாகார்ஜுனா வந்து நிறைய சீன்ஸ் வராரு. இவங்க கதற மாதிரியெல்லாம் கிடையாது. அப்படி இன்னும் படம் ஃபுல்லாக வரணுன்னா நாகார்ஜுனா படத்தில் தான் ரஜினிகாந்த் சார் நடிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு கேரக்டர் வில்லனாக வராரு. அதனால் அவருக்கு தேவையான சீன்ஸ் அவர் கரெக்டாக வந்தார். வந்த சீன்ஸில் செம்மையாக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவரோட படம் நான் 2 தான் பார்த்துருக்கேன். என்ன படம்னா இதயத்தை திருடதே. நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது பார்த்த படம். ஓ பிரியா பிரியா அந்த பாட்டு வருது இல்லையா, நானும் பிரியா. ஸோ டியூன் டூ பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல நான் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஓகேவா? அந்த படம் சூப்பராக நடிச்சிருப்பார். செம சூப்பர் படம். இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் அந்த படம் பார்த்தது இல்லைன்னா பாருங்கள். மணிரத்னம் சாரோட பெஸ்ட்டு படம். என்னடா இது, நான் லோக்கி படத்துக்கு ரிவ்யூ சொல்ல வந்தேன்னா இதயத்தை திருடாதேக்கு சொல்ல வந்தேன்னா. செகண்ட் வந்து ரக்ஷகன் ஒன்று பார்த்துருக்கேன். அது நரம்பெல்லாம் படைக்க முடியும், அப்படியே பட்டுச்சு மேலே வர முடியும். அந்த படம் 2 படம் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட சன்னு வந்துட்டார். என்னோட காலகட்டத்துங்களா நான் காலேஜ் படிக்கிற டைம்ஸ்லலாம் நாக சைதன்யா வந்துட்டார். அவரை பார்த்து ஓகே அப்படின்னு இவரையும் நான் நிறையா பார்த்தது இல்லையா நடித்து வர்றாரு மனுஷர் ஸ்க்ரீனில். செம்ம நடிப்புங்க, செம்ம மேன்லியே சூப்பராக இருக்கார், வேறு லெவல். அவரோட கண்ணும் நம்ம தலைவர் கண்ணு மாதிரி நல்லா நடிக்குது, சூப்பராக அவரும் நடிச்சிருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷௌபின். நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் எல்லாம் சொல்லிடுறேன். ஷௌபின் ஷகீர் நம்ம மஞ்சுமல் பாய்ஸில் நடிச்சிருந்தார் இல்லையா, அவர் தாங்க த்ரூ அவுட் த மூவி. ரஜினி சார் கூட ஃபுல்லாக அவர் தான் வராது. ரஜினி சாரை விட நிறையா சீன்ஸ் வந்து நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். செம்ம கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு எழுதுன்னு தான் கேள்விப்பட்டேன். அவரால் நடிக்க முடியாத காரணத்தினால் இவருக்கு சான்ஸ் கிடச்சதா சொல்கிறாரு சௌபினுக்கு. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கிறாருங்க. அவரோட கரியரில் தி பெஸ்ட்டு மூவியில் இதுவும் ஒன்றா இருக்கும். அடுத்தது அமீர்கான். அமீர்கானுக்கு ப்ளீஸ் அப்புறம் வரேன்னு எனக்கு அவர் பேர் சொன்னோன்னே சிரிப்பு வருது. உபேந்திரா, தி ரியல் ஸ்டார் உபேந்திரா. அவரெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படியே ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். கன்னட ஆக்டர்லலாம் எனக்கு சிவண்ணா அவங்களையெல்லாம் தெரியவே தெரியாது. உபேந்திரா தான் தெரியும். நான் பெங்களூரில் கொஞ்ச நாள் இருந்தப்போ ஃபுல்லாக உபேந்திராவோட காலகட்டமாக இருந்தது அது. அவரை வந்து இந்த படத்தில் நான் அப்படி அவர் பயங்கரமான ஒரு இதாக பார்த்து, ஜாம்பவானாக பார்த்து. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோக்கா அவர் யூஸ் பண்ணவே இல்லைங்க. சும்மா வராரு, ஃபைட் பண்ணுறாரு, அவ்வளோதான். ரொம்பலாம் அவரை யூஸ் பண்ண மாதிரி தெரியல. சத்யராஜும் கொஞ்சம் சீனுக்கு தான் வராரு. கொஞ்சம் மெயின் கதையை நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவரும். சத்யராஜ் நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லையா, நம்ம பல படங்கள் பல காலமாக அவரோடது பார்த்துட்ருக்கோம். அவர் உண்மையாலுமே நடிப்பு அரக்கன். அவரும் சூப்பராக நடிச்சிருந்தார். அவரோட சீன்ஸை நல்லா நடிச்சிருந்தார். எப்பயுமே ரஜினிகாந்தோட வில்லனாக வருவார். இந்த படத்தில் ரஜினிகாந்தோட ஃப்ரெண்டாக வந்திருக்கிறாரு, அதுதான் வித்தியாசம். ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தார். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்பாயில் பண்ணாமல் கதையை சொல்லணுன்னா, ரஜினிகாந்தும் சத்யராஜும் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா? தன்னோட நண்பனை கொலை பண்ணவங்களை யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி பழிவாங்கிறதா படத்தோட ஒன்லைன். இவங்கெல்லாம் வந்து கூலி வேலை செஞ்சவங்க. ஏதாவது இது வந்து ஒரு கதை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தொடங்குது. அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் 30 வருஷம் கழித்து வர்றாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வரும். ஃப்ளாஷ்பேக் வரும்போது தான் நம்ம வின்டேஜ் சூப்பர் ஸ்டாரை பார்க்குறோம். ஐயோ வேறு லெவலுங்க. அதுக்காகவே நீங்கள் காசு கொடுத்து போகணுங்க. நம்ம நிறையா படம் பார்த்துருப்போம். இப்போ முள்ளும் மலரும் அந்த மாதிரி நிறையா படம் வின்டேஜ் நடித்த ரஜினிகாந்த் சாரை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. மேக்கப் மாதிரியே தெரியல. அதே ரஜினிகாந்த், அந்த வயசில் இருந்த ரஜினிகாந்த் அப்படியே வந்து டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு நடித்த மாதிரியே இருக்கு. செம்ம மேக்கப்பு, செம்மங்க. அந்த சீனெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வின்டேஜ்
சூப்பர் ஸ்டார் வர சீன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் கதை. இப்போ வந்து ஸ்ருதிகாசன் அடுத்தது பார்த்தோம்னா, ஸ்ருதிகாசன் நல்லாவே நடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ருதிகாசன் நல்லா தான் நடித்தாங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. உண்மையாலுமே சொல்லணும்னா ஹானஸ்ட் ரிவ்யூனா உண்மையாலுமே அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த சீனை அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. மைட்பி அவங்க ரொம்ப வெள்ளையாக இருக்கிறதுனால மைனஸாக இருக்கா, இல்லை என்ன மைனஸாக இருக்குன்னு தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்க. இன்னொரு கேரக்டர் வருங்க இதில். நாகார்ஜுனா பையனை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பொண்ணோட நடிப்பு வேறு லெவல் நடிப்புங்க. அந்த பொண்ணை கம்பேர் பண்ண அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு என்னடா இப்படி நடிக்குது, அப்படியே அதை கொஞ்சம் ஏஜென்ட் டீனா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கெல்லாம் வந்து அந்த கேரக்டரு இல்லை தான், அந்தளவுக்கு இல்லைனாலும் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கு. யாரா இவ, எந்த ஊர்க்காரியாக இருப்பா, இந்த கிளி கிழிக்கிறாளேங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு வர சீன்ஸ் பார்க்கும்போதும் ஸ்ருதிகாசன் நல்லாவே நடிக்குது, இந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்குதுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் படமெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுத்து தூங்கும்போது யோசிக்கும்போது உண்மையாலுமே ஸ்ருதிகாசன் வந்து அவங்களோட கேரக்டர் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது நித்யா மேனன் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும், இல்லை நல்ல ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ் பொண்ணு ஸ்ருதிகாசன் ரொம்ப அழகாகவே இந்த கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. உண்மையாலுமே செமையாக நடிச்சிருந்தாங்க. அவங்களும் த்ரூ அவுட் த மூவி ரஜினிகாந்த் சௌபின் கூட வராங்க. அதுக்கப்புறம் மோனிகா மை டியர் மோனிகா அந்த பாட்டு இருக்குது இல்லையா, அந்த பாட்டு வச்ச இடமும் சரியில்லை, எதுக்கு வருதுன்னு தெரியல. பூஜா பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டுருக்கு, சௌபின் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டுருப்பாரு. அந்த பாட்டுக்கு பூஜா வர்றதை விட சௌபின் ஷகீர் தாங்க நிறையா வந்தார். பாட்டில் 2 நிமிஷம் பாட்டுனா 1.5 நிமிஷம் சௌபின் தான் வருவார். செம அந்த பாட்டு, சூப்பர் பாட்டு. சௌபின்கான பாட்டு. இனிமேல் பூஜா யாருக்கும் ஞாபகம் வரக்கூடாது. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நம்ம சௌபின் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரணும். அதே மாதிரி வத்திக்குச்சி படத்தில் நடிச்சிருந்தார்ல ஹீரோ, அவரும் இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த கூலியாக நடிச்சிருக்கிறாரு, கூலி வேலை செய்கிறவராக நடிச்சிருக்கிறாரு. இதுதான் படத்தோட கதைனா பழிவாங்கிறதா கதை. இந்த பழிவாங்கிறது இப்போது வந்து நாகார்ஜுனா வந்து வில்லனாக இருக்கிறாரு. அவர் வந்து பயங்கரமான மிகப்பெரிய காஸ்ட்லியான வில்லன். ஆனால் அதை பில்டப் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இவர் வந்து செயலில் காமிக்க மாட்டார். சும்மா ஒரு 2-3 ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். கொஞ்சம் இவரும் ஒரு சீன் 2 சீன் பில்டப் பண்ணுவார். மற்றபடி வந்து வாயில் பில்டப் பண்ணுறதா இவருக்கும் சரி அமீர்கானுக்கும் சரி ஃபுல் வாய் பில்டப் தான். அமீர்கானை எதுக்குடா கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சிங்க, அதுவும் அவ்வளோ பெரிய நல்ல ஆக்டர், ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேமியோ பண்ணணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்களா. உண்மையாலுமே தயவுசெய்து லோக்கி இந்த எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து ஒரு சீனில் நடிக்க வைக்கணும், கேமியோ பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க. அந்த ட்ரெண்டு போயிடுச்சு. மக்கள் வந்து இதுலேயே வெறுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அமீர்கான் சீன் உங்களுக்கு பிடிச்சிச்சா, அவர் ஓகேவானு. ஏண்டா பேன் இண்டியா படம் பண்ணுங்கடானா, எல்லா பேன் இண்டியாவில் இருக்கிற எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தையும் ஒவ்வொரு நடிகரை கூப்பிட்டு வந்து இதுதான் பேன் இண்டியா படம்னு காமிக்கிறீங்க. என்னடா காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, நம்ம அடுத்தது உபேந்திரா சொல்லிட்டோமா. அவரை வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து உபேந்திரா வந்து நான் கொஞ்சம் காலத்தில் பெங்களூர்லேருந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பெங்களூரில் இருந்தேன். அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் உபேந்திரா 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 உபேந்திரான்னு அது உபேந்திராவோட காலகட்டமாக இருந்தது. அதனால் ஓகே உபேந்திரா பெரிய ஆள் போலன்னு நினச்சிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அவரையும் வந்து சரியாக யூஸ் பண்ணல. அவருக்கும் சும்மா பில்டப் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்பலாம் பில்டப் பண்ண மாட்டாங்க. பட் அவர் வர சீனு ஆக்ஷன் சீனு நடிச்சுட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுவார். ரொம்ப பெரிய சீனெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்ருதிகாசன் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுக்கும், நீங்களும் அத்தை இருக்கிற ஒரே ஃபோட்டோ இதுதான், அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கிட்ட கொடுக்கும். நான் அப்படியே பட்டாம்பூச்சியெல்லாம் பழந்துச்சு. ஓகே, விண்டேஜ் ரஜினிக்கு வந்து ஏதோ ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் போல். இப்போ எப்படி கபாலி படத்தில் வந்த மாதிரி, பேட்டா படத்தில் த்ரிஷா ஒரு 2 சீனாச்சும் வந்தால, அந்த மாதிரி வைக்கணும். ஆக்சுவலாக 2K கிட்ஸ் லோக்கி படத்தில் நம்ம லோக்கி படத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. 2K கிட்ஸுக்கும் அதெல்லாம் பிடிக்காது. அதான் 90s கிட் வந்து ஒரு அந்த காதல் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை நம்மளுக்கு காமிச்சாகணும். மரத்தை சுற்றி டூயட் பாடலினாலும் பரவாயில்ல, அந்த சீன்ஸ் வரணும்னு. நானும் அத்தையங்கடா அத்தையங்கடா அந்த அத்தை யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபஸ்ட் ஹாஃபில் காமிங்கடான்னு அந்த விண்டேஜ் சீன் வரும்போது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமிக்கவே இல்லை. உடனே இன்டர்வியூவில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராக இருக்கும், மீனாவா இருக்குமா, விஜய் சாந்தியா இருக்குமா, இல்லை அதெல்லாம் இருக்காது, உழைப்பாளி படத்தில் ரோஜா வந்தால் அதோட கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், ரோஜாவாக இருக்கும், டிஸ்கோ சாந்தியாவெல்லாம் இருக்குன்னெல்லாம் கூட சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அந்த மாதிரி அத்தையை காமிங்கடா, அத்தை எங்கடா, படம் முடிய போகுது, அத்தை எங்கடா அப்படிங்கிற மாதிரி அமீர்கானே வந்துட்டான், அத்தை எங்கடா அப்படின்னு கதறிட்டு இருந்தேன் தியேட்டரில். நான் பார்த்தா அந்த ஃபோட்டோவில் மட்டும் இப்படி அத்தையை காமிச்சிட்டு ஒரே செகண்ட் எப்படின்னு ரஜினி சார் பார்ப்பார். அத்தையை காமிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அத்தை யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் தான். அத்தையை ஃபோட்டோலேயே காமிச்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே இது லோக்கியோட படம், இப்போ இதில் டூயட்டெல்லாம் வராது, தேவையில்லாமல் சீன்ஸ் எல்லாம் வராது, மரத்தை சுற்றி காமிக்க மாட்டாங்க, வின்டேஜாக இருந்தாலும் கதையை ஒரே லைனில் சொல்லி முடிச்சிருவாங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் காமிக்க மாட்டாங்கங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. சத்யராஜோட கேரக்டர் வின்டேஜ் கேரக்டர், அவரோட கெட்டப்பும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அன்பழகன் சாரோட ஆக்ஷன் த்ரோஅவுட் த மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹாஸ்டலில் ஒரு ஃபைட் சீன் வரும், அது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம மாசாக இருந்துச்சு. காமெடி கலந்து, தலைவருக்கு காமெடினா அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா, அப்படியே காமெடி கலந்து அந்த ஆக்ஷன் சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமாக விசில் அடித்து கொண்டாடிட்டு இருந்தேன். தலைவர் வர எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க, செமையாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவரோட ஃப்ளாஷ்பேக் கதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. டிக்கெட் கொடுத்து இந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். தக் லைஃப்பை விட சூப்பராக இருக்குது. சுமாரான படமானு கேட்டிங்கன்னா சுமாரான படமும் இல்லை, சூப்பரான படமானு கேட்டிங்கன்னா சூப்பரான படமும் இல்லை, செம படமானு கேட்டிங்கன்னா ஆமாம் கொஞ்சம் செம படம் தான். ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வராது, கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். இது லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எல்சியூவோட இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரே சொல்லிட்டாரு இது எல்சியூ கிடையாது அப்படின்னு. தலைவர் எல்லாம் எல்சியூக்குள்ளே கொண்டு வந்தா எப்படி, அதனால் அந்த படம் கிடையாது. இது ஒரு நார்மல் ஃபேன் பாயோட, கமல் சாரோட ஃபேன் பாய் லோக்கி, கமல் சாரோட ஃபேன் பாயோட படம். கமல் சாரோட ஃபேன் பாய் ரஜினிகாந்த் சாருக்கு படம் எடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரஜினி சாரோட அந்த கமர்ஷியல் எதுவுமே இருக்காது. அப்போ கமல் சாருக்கு எழுதுகிற மாதிரி தான் எழுதியிருப்பான், கொஞ்சம் சீரியஸான நோட்லேயே தான் படம் போகும். அதே மாதிரி தான் அப்பப்போ இடையில கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வருது. ஸ்ருதிகாசனுக்கு 2 தங்கச்சின்னு வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் அவ்வளோக்கா பெருசாக வேலை இல்லைனாலும் ஓகே, ஸ்ருதிகாசன் நல்லா தான் நடிச்சிருக்கு. ஓவராலாக படம் பார்க்கலாம். பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு சன் டிவியில் போட்டால் அடடா கூலி படம் போட்டிருக்கானே அப்படின்னு உட்காந்து பார்க்க தோணும். இப்போ படையப்பா படத்தை இப்போ நீலாம்பரி அந்த படத்தில் அப்படியே 3D தேயிற அளவுக்கு போட்டு போட்டு பார்ப்பாங்களா, அந்த மாதிரி டெய்லி சன் டிவிலையோ கேடிவிலையோ போட்டால் கூட நம்ம உட்காந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு மாஸ் படம் படையப்பா பாஷாவெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டால் நம்மளால் பார்க்க முடியாது கூலி படத்தை. ஐயோ நான் என்ன ப்ளூ சட்டை மாறன் மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் படம் நல்லா இருக்குது. எப்படி இருந்தாலும் அடுத்து பொங்கல் வருது, தீபாவளிக்கு போட மாட்டானுங்க சன் டிவியில், பொங்கலுக்கு தான் போடுவாங்க. அதனால் பார்த்துருங்க, ஒர்த்து தான், காசு கொடுத்து போகிறது ஒர்த்து தான். ஆனால் குழந்தைங்களோடையெல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க, ரொம்ப வயலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் பார்க்க முடியாது. மற்றபடி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா, நீங்கள் பார்த்துட்டிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக அமீர்கான் சீனு, நான் அமீர்கான் பற்றி இப்போ சொல்லணுன்னா, அமீர்கான் எனக்கு ரொம்ப காமெடி ஆகிடுச்சுங்க. அவர் ஹிந்தியில் எவ்வளோ பெரிய ஆக்டரு, அவரை கூப்பிட்டு ஏன்டா எப்படி முடியலடா. டியூன் டு பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.